சூலூர் வட்டம் அரசூர் ஊராட்சியில் தங்கநாயகியம்மன் கோவில் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு பொறுப்பு அலுவலர் துணை ஆட்சியர் முன்னிலையில் சூலூர் வட்டாட்சியர் தனசேகர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முத்துராஜ் மற்றும் ஹேமலதா, கண்ணம்பாளையம் பேரூராட்சி முன்னாள் தலைவரும் திமுக கோவை தெற்கு மாவட்ட செயலாளருமான தளபதி முருகேசன், அரசூர் ஊராட்சி முன்னாள் தலைவரும் திமுக சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசு, அரசூர் ஊராட்சித் தலைவர் மனோன்மணி கோவிந்தராஜ், அரசூர் அரசு மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கோவிந்தராஜ் ஆகியோரால் தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முத்துக்கவுண்டன்புதூர் ஊராட்சித் தலைவர் கந்தவேல், இராசிபாளையம் ஊராட்சித் தலைவர் கவிதா மதன்குமார், நீலம்பூர் ஊராட்சித் தலைவர் சாவித்திரி சண்முகசுந்தரம், மயிலம்பட்டி ஊராட்சித் தலைவர் சாரதாமணிக்குமார், சூலூர் வட்டார துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தணிக்கை சாமிநாதன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மங்கள சத்யா, சுஜாதா, மகேஸ்வரி, ரமேஷ்குமார், ஊராட்சிகளின் துணைத் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முகாமிற்கு சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி வருகை தந்து முகாமினை பார்வையிட்டார். அரசூர், ராசிபாளையம், முத்துக்கவுண்டன்புதூர், நீலம்பூர் மற்றும் மயிலம்பட்டி ஊராட்சிகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்கள் அளித்தனர்.